This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம ரொம்ப ஆரோக்கியமான கருவேப்பிலை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலையை பெண்கள் குறிப்பா அதிகமா எடுத்துக்கணுங்க. கருவில் வெப்பம் ஏற்படுத்தக்கூடிய இலை கருவேப்பிலை. அதனால தான் இத பெரியவங்க பெண்கள் இத அதிகமா சேர்த்துக்கணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நாம பொடியா அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம டெய்லி யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நாம இதுக்காக ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணாலே போதுங்க. ஒரு மாசத்துக்கு தேவையான அளவு கருவேப்பிலை பொடியை கூட நாம அரை மணி நேரத்துல செஞ்சிடலாம். வாங்க இந்த பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம இந்த கருவேப்பிலை பொடி அரைக்க தேவையான பொருள் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வறுத்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு ஒரு 2 நிமிஷம் வறுபட்டதும் இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். இது எதுவுமே கருகிடாத அளவுக்கு நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வறுத்துக்கோங்க. இன்கிரிடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போது கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பும் ஓரளவு நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 12 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாங்க. மிளகா இது மீடியம் காரமாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னா இன்னொரு 2 வரமிளகாய் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நான் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். புளி ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. இந்த அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதும். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை ஏற்கனவே அது ரோஸ்ட் பண்ணாதான், அதனால் கடைசியாக சேர்த்துக்கிட்டா போதும். அடுத்ததாக இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தனியாக பெருங்காயத்தை வறுத்துட்டு அதுக்கப்புறமா அரைக்கும் போது சேர்த்துக்கோங்க. நீங்கள் உளுந்தம்பருப்பு வெள்ளை உளுந்தம்பருப்புக்கு பதிலாக கருப்பு உளுந்து தோல் உளுந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சத்தானதாக இருக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நாம் இதை ஃப்ரை பண்ணாலே போதுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஹீட்டானாலும் நம்ம தூள் பெருங்காயம் சேர்த்துருக்கிறதுனால அது கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். இந்த சூட்டில் இருந்தாலே அது போதுங்க.